வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் எக் பிரியாணி பண்ண போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கெலாம் வந்து இதை செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. இப்போ 3 வெங்காயம் எடுத்து நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுங்க. இது நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துங்க. காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. பெரிய தக்காளியாக சேர்த்திங்கன்னா 2 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 1க்கு 1.5 வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்க சொல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எது கம்மியாக இருந்தாலும், நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம முட்டை வந்து மசாலா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வேக வச்ச முட்டை வந்து ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் எத்தனை முட்டை ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் கலர் மாறிச்சுன்னா வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷமாக ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க சொல்ல தான் அரிசி சேர்க்கணும். இப்போ அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் வந்து சேர்த்துங்க. இப்போ லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசி தண்ணி வந்து ஈக்குவலாக வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணி வந்து லெவலாக வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ வந்து இதில் நெய் சேர்த்துங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தாங்க முட்டை சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முட்டை சேர்த்துங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு வந்து இதுக்கு மேலே வந்து பொடியே நறுக்குன்னா கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி தண்ணி வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் வந்து குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க. எக் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எக் பிரியாணி வந்து ரைத்தாவோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.